My name is BM Sharfuddin. நாங்கள் 8 இயர்ஸாக BM அகாடமி அபாக்கஸ் லேர்னிங் சென்டர் ஒரு சென்டர் நடத்திட்டு இருக்கோம். இந்தியன் அபாக்கஸோட ஃப்ரான்ச்சைஸியாக மாங்காடில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த 8 இயர்ஸில் வந்து பசங்களுடைய அபாக்கஸ் கற்றுக்கிறதுனால பசங்களுடைய க்ரோத் வந்து நல்ல விதமாக போயிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நமக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனில் அவுட் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷனில் ஒரு 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி வந்து அபாக்கஸ் கற்றுக்குறாங்க. டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி எப்படி அபாக்கஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாமே சிங்கிள் சைல்டு அண்ட் தென் வந்து செப்பரேட் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால பசங்களுக்கு மற்ற பசங்க கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லாததுனால பசங்க வீட்லேயே இருக்காங்க, அலோனாக இருக்காங்க. அதனால மொபைல் அடிக்ட் ஆகுறாங்க, ஹைப்பர் டென்ஸ் ஆகுறாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்காலாம் வந்து பீடியாட்ரிஷனை போயிட்டு பேரண்ட்ஸ் போய் பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அபாக்கஸ் போடுங்க. அபாக்கஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுடைய மைண்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அவங்க மெயினாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, மொபைலில் வந்து பசங்க கேம் விளையாடுறதுக்கு பதிலாக அபாக்கஸில் இந்த மாதிரி வந்து பீட்ஸ் மூவ் பண்ணுறது மூலமா அந்த கேம்லேருந்து அவங்க வந்து இன்டர்சேஞ்ச் ஆவாங்க. அது வந்து பசங்களுக்கு வந்து எஜுகேஷனல் லெவலாகவும் மைண்ட் கண்ட்ரோல் லெவலாகவும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அபாக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாட் ஒன்லி ஃபார் மேக்ஸ், இது வந்து டாக்டர்ஸ் அட்வைசபிள் டூலாகவும் இந்த அபாக்கஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்.